வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் தலை. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். அப்படி சொல்லுவேன்னு நினச்சிங்களா? நம்ம சேனலோட பேரை தான் மாற்ற போகிறோமே, ரெஸ்லிங் பீஸ்ட் தமிழ்னு. லோகோ கூட பார்த்துருப்பீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் டைட்டிலேருந்து லோகோலேருந்து எல்லாத்தையுமே மாற்றிடுவேன். சரி, நம்ம கொஞ்சம் பழகிக்கோமே. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் பீஸ்ட் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்படியே தான் பார்க்க போகிறோம். முதல்ல சேனலுக்கு வந்துருக்கீங்களா? சோல்ஜர்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்லிங் ஃபேன்ஸ் கம்மியாக தான் பார்க்கும், அதனால் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும். நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்தி, நம்ம டிராஃப்ட்டை பற்றி இப்போதைக்கு டபிள்யூபிள்யூ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம். டிராஃப்ட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது வழக்கமாக எப்படி நடக்கும்? ஒரு சாம்பியனை ஃபஸ்ட் ரவுண்டில் எடுப்பாங்க, இன்னொரு சாம்பியனை இன்னொரு பிராண்டுக்கு எடுப்பாங்க. இதுதானப்பா வழக்கமாக நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை டிராஃப்டுடைய ரூல்ஸையே டோட்டலாக மாற்றிருக்கிறாங்க. நாள், அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டிராஃப்ட் நடக்குமா. ஒவ்வொரு டிராஃப்ட்லேயும் 4 ரெஸ்லர்ஸை தான் செலக்ட் செய்ய போகிறாங்களாம். அப்போது 16 ரெஸ்லர் தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவாங்க ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில். ராவில் பார்த்தீங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா அது வந்து 6 ரவுண்டாக நடக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா 4 பேரை பிக் பண்ணுவாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற ரெஸ்லர் என்ன நிலமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அவங்க வந்து எந்த விதமான பதிலும் சொல்லலை. மேபி ராஸ் மேட்டன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சில ரெஸ்லர்ஸை NXTக்கும் மற்ற ஒரு சில ரெஸ்லர்ஸை பார்த்திங்கன்னா ராஸ் மேட்டனுக்கும் பிரித்து விட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா WWEல இருக்கிற ரெஸ்லர்ஸோட எண்ணிக்கை அதிகம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த தடவை டிராஃப்ட்டில் எந்த விதமான சாம்பியன்ஷிப்பையும் பார்த்திங்கன்னா டிராஃப்ட் செய்ய போகிறது கிடையாதான். அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரா பிராண்ட்லேயும், அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்ட்லேயும் இருக்க போதான். அதாவது உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, இப்போ கோடி ரோட்ஸ் வந்து ஸ்மாக்டவுனில் இருப்பார், டேமியன் பீஸ் வந்து ராவில் இருப்பார். அதே மாதிரி சாம்பியன்ஸ் யாருமே பிராண்டு விட்டு பிராண்டு மாற போகிறது கிடையாது. அந்தந்த பிராண்டில் தான் இருக்க போகிறாங்க. வழக்கமாக சாம்பியன்ஸையே டிராஃப்ட் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தடவை சாம்பியன்ஸை டிராஃப்ட் செய்யலையா. இது அஃபிஷியலி சொல்லிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூல்ஸ் என்னதான், இவங்கெல்லாம் டிராஃப்ட் செய்யப்பட்டாலும் மே 6 வரைக்கும் எந்த பிராண்டில் வேணாலும் போய் சண்டை போட்டிருக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். மே 6க்கு அப்போ தான் இந்தந்த பிராண்டுக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணுவாங்களாம். அது வரைக்கும் இவங்க ஃப்ரீ ஏஜெண்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸையும் சொல்லியிருக்கிறாங்க. WWEடைய அஃபிஷியலாக இருக்கிற ஆடம் பியர்ஸ் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. தன்னோட சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்டில் ப்ராக் லெஸ்னருடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. இது இப்போது சோஷியல் மீடியாவில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஆல்ரெடி ரசிகர்கள் ப்ராக் லெஸ்னர் எப்போ வருவார், எங்கே போனார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தனால இப்போ ப்ராக் லெஸ்னருடைய ஒரு ஃபோட்டோவை ஆடம் பியர்ஸ் போட்டிருக்கிறத பார்த்துட்டு சில ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து வரப்போகிற மண்டே நைட் ராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச அதுக்கு சான்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடம் பியர்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார். இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருன்னா மேபி ப்ராக் லெஸ்னர் ரிட்டனை வரப்போகிற மண்டே நைட்டால் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். இது அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஆடம் பியர்ஸ் போட்டதை வச்சு நான் சொல்கிறேன், சரிங்களா? காலங்காத்தால் இன்றைக்கி இந்த நியூஸ் தான் வைரலாக போயிட்டு இருந்தது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்கிறாராம். இது உண்மையானு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரில. பட் ஆனால் இந்த போஸ்டர் பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி அப்படியே கண்ணாடிலாம் போட்டு ஒரு கேப்பை போட்டுட்டு இந்தியாவுக்கு வந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரோமன் ரெயின்ஸ் ஆனால் ஒத்து பார்க்கும்போது ரோமன் ரெயின்ஸ் மாதிரி தான் இருக்குது. சரி, இது ரோமன் ரெயின்ஸ்னே வச்சுக்குவோம். அவர் எதுக்கு இந்தியாவுக்கு வரணும்? ஒருவேளை ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அதோடைய ஸ்பாட்டிஃபைக்காக இந்தியாவுக்கு வராரோ? ஏன்னா அப்படி கூட நம்ம சொன்னாலும் இந்தியாவில் ஒரு சில சீன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அமெரிக்காலேயே இந்தியாவில் இருக்கிற மாதிரி செட்டு போட்டு எடுத்துடுவானுங்க. அதுக்காக இந்தியாவுக்கு வருவானுங்களா? வாய்ப்பு இல்லை. அப்போ ரோமன் ரெயின்ஸ் இந்தியாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஸ்டில் இருக்குது. இதுவும் வாய்ப்பு இல்லை. எதுதான் உண்மைன்னு தெரிலப்பா. ஒரு வேளை இதை பற்றி ஏதாவது கூடுதல் தகவல் கிடச்சின்னா சொல்கிறேன். இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருக்குது. அது உண்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸே சொல்லுவார் அவருடைய சோஷியல் மீடியாவில். பின்ன இந்தியாவில் தான் அவருக்கு அண்ணன் தம்பிங்க நிறைய பேர் இருக்கிறானுங்களே, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்ல மாட்டார்? ஏப்பா உங்களை தான்ப்பா சொன்னேன் அண்ணன் தம்பின்னு, வேறு யாரையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போன புள்ள தான் நம்மளுடைய லோகன் பால். அவர் வந்து இந்த ஒரு நடக்க போகிற மண்டே நைட்டாக வராராம். ஏப்பா அவர் வச்சிருக்கிறது US சாம்பியன்ஷிப்பு, ஸ்மாக்டவுனை பிறந்தவர். நீ வேறு சொல்லிட்ட சாம்பியன்ஸாக இருக்கிற யாருமே வந்து டிராஃப்ட்டில் பங்கேற்க போகிறது இல்லைன்னு, டிராஃப்ட்டில் பண்ணவும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டானுங்க. அப்படி பார்த்தா எப்படி லோகன் பால் வந்து ராக் வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றியோ இல்லாட்டா சும்மா அப்பீரியன்ஸ்க்காக வரலாம். ஏன்னா லோகன் பாலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவரை டிராஃப்ட் செய்யப்படலை. அவரே ஓப்பனாக சொல்லியிருந்தார், நான் வந்து ஒரு ஃப்ரீ ஏஜென்ட், எந்த பிராண்டுக்கு வேணாலும் போய் சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். மேபி WWE இந்த வருஷம் நடக்க போகிற டிராஃப்ட்டில் லோகன் பாலை ராக்கோ ஸ்மாக்டவுனுக்கோ தனியாக பிக்கப் பண்ணாங்கன்னா லோகன் பால் ஒரு பிராண்டோடைய ரெஸ்லர்னு சொல்லலாம். அல்லது நம்ம லோகன் பால் பார்த்தீங்கன்னா
ஃப்ரீ ஏஜெண்டாக இருக்கிறாருன்னா அவர் நினச்ச மாதிரி சாம்பியனாக இருந்தாலும் ராஸ் மேட்டனுக்கு மாறி மாறி வரலாம். ராண்டி ஆட்டன் ரிட்டன் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆயிடுச்சு. இந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் வச்சு என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா ஒரு மயிலையும் பிடுங்கலை. அதான் உண்மை. ராண்டி ஆட்டனை WWE கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. அதுக்கான ஃபியூட் நல்லா கொண்டு போனானுங்களா? இல்லை. ராண்டி ஆட்டன் நல்ல மேட்சஸ் கொடுத்தானுங்களா? இல்லை. என்னமோ ஆர்கேஓ தொலைஞ்சு போயிட்டா வேறு மேட்சே ஃபியூடே இல்லைங்கிற மாதிரி ராண்டி ஆட்டனை சும்மா வச்சுருக்கானுங்க. ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அதாவது ராயல் ரம்போ டைமில் அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கெல்லாம் முதல் மாதிரி நல்லா தான் கொண்டு போனானுங்க. அதுக்கப்புறம் தான் சொதப்பிட்டானுங்க. அதாவது ஃபினிஷிங் சரியில்லைப்பா அப்படிங்கிற டைலாக் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகும்போது ஒரு ஹீல் கேரக்டரில் ரிட்டன் ஆவாராம். ஆமாம், ஃபஸ்ட்டு ராண்டி ஆட்டன் எங்கே போனார்? எங்கேயும் போகல, கவலைப்படாதீங்க. ஃப்ரான்ஸில் நடக்க போகிற பேக்லாஷில் ராண்டி ஆட்டனோட ஃபோட்டோ அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்குது. அப்போது ஃப்ரான்ஸுக்கு வருவாரோ? சரி, அவர் வந்தால் வரட்டு. இப்போ நான் நியூஸுக்கு வரேன். ராண்டி ஆட்டன் இருக்கிறார்ல, அவர் இன்னும் ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவார். டிராஃப்ட்டில் ராண்டி ஆட்டன் ராவா ஸ்மாட்டோனா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படி ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு பயங்கரமான ஹீல் கேரக்டரில் திருப்பி வரும்போது ரிட்டன் ஆவார். ஏன்னா இப்போதைக்கு எங்கே மூளைக்கு மூளை பார்த்தாலும் பேபி ஃபேஸ் ரஸ்லரு, நான் நல்லவன்டா, நம்ம மூஞ்சில் பால் வெட்டிதுன்னு சொல்லிட்டு நிறைய ரஸ்லர்ஸ் இருக்கிறானுங்க. கெட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறானுங்க. அதனால் ஹீல் ரஸ்லர்ஸ் கண்டிப்பாக தேவையில்ல. அதனால் இந்த முடிவை WWE எடுத்தால் நல்லாயிருக்கும். ராண்டி ஆட்டன் ஹீல் கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மறந்துட்டீங்களாப்பா? ஜெஃப் கார்டி கூடலாம் ராண்டி ஆட்டன் ஹீல் கேரக்டரில் ஃபியூட் பண்ணார். அதெல்லாம் மறக்க முடியுமா? அந்த மாதிரி இப்போ நம்ம கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கிறாரு. அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஃபியூட் போனால் வேறு மாதிரி இருக்கும்ல. இப்போவும் கொண்டு போகிறானுங்களே கோடி ரோட்ஸ்க்கு ஃபியூடு. ராண்டியை வர சொல்லுங்கப்பா, பங்கமாக இருக்கும். WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப், வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் இது முன்னாடியே இருந்தது. ஸோ அந்த சாம்பியன்ஷிப் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மிஸ் ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தார். அதாவது 2 சாம்பியன்ஷிப் அப்போவே இருக்கும்போது வின் பண்ணியிருந்தாரு அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலாக. அதுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டேக் டீம் டைட்டில் இறக்குனானுங்க. அது ஒரு சிங்கிள் டைட்டில். அதை கூட பார்த்தீங்கன்னா வின் பண்ணார் மிஸ். அதுக்கப்புறமா ரா டேக் டீம் சாம்பியன்ஷிப் வரும்போது அதையும் வின் பண்ணார். ஸ்மாக் டவுன் டேக் டீம் சாம்பியன்ஷிப் வரும்போது அதையும் வின் பண்ணார். இப்போ WWE பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் கொண்டு வந்துருக்காரு. அதையும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம மெனி டைம் பார்த்தீங்கன்னா மெனி பார்ட்னர்ஸ் கூட டேக் டீம் சாம்பியனாக இருந்திருக்க நம்ம மிஸ் விதவிதமான சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான அம்சம். WWE சமீபத்தில் ஒரு சில ரெஸ்லர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஜெந்தர் மகால், வீர் மகான், ஒரு சில ரெஸ்லர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அதில் இப்போ இன்னும் ஒரு சில ரெஸ்லர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்களாம். சும்மா இருக்கிற ஒடிசிஏ, அதாங்க நம்ம மார்க் பண்றி மாதிரியே இருப்பார்ல அவர், மற்றும் NXTல இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பேருடைய லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா WWE வச்சுருக்கிறாங்களாம். இதில் தேவைப்படுற விந்துகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படாத வித்துகளை தூக்கி வெளியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு WWE இருக்கிறானுங்க. அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓமாஸோட பேரும் அடிபடுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அந்த மனசு இருந்து என்ன பண்ணுறான், பேசாமல் அவரே ரிலீஸ் பண்ணிடலாம் போல இருக்குது.